சட்டம் ஒரே ஒன்றுதான். பலவன் வாழ்வான், பலவின் அழிவான். ரவீன் அப்படின்னு ஒரு இளைஞன். அவன் நல்லவன் இல்லை, கெட்டவனும் இல்லை. அவன் கற்றுக்கொண்டவன். அப்பா சின்ன வயசிலேயே கொல்லப்பட்டார். காரணம், ஒரு பெரிய மனிதனுக்கு எதிராக உண்மை பேசினார். அம்மா உயிரோடு இருந்தாங்க. ஆனால் உயிர் இருந்தாலும் வாழ்க்கை இல்லை. பசியும் அவனும் தான் தினசரி உணவு. ரவீன் அப்போ முடிவு பண்ணினான், இந்த உலகம் கருணையை மதிக்கலை, நானும் கருணை காட்ட மாட்டேன். அவன் வளர்ந்தான் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல். கத்தி பிடிக்க கற்றுக்கொண்டான், பொய் பேச கற்றுக்கொண்டான், மனிதர்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அப்பாவை கொன்ற அதே மனிதன் மக்கள் முன்னாடி பெரிய தலைவராக நின்றான். மக்கள் கை காட்டினாங்க. ரவி சிரிச்சான். அந்த இரவு யாருக்கும் சத்தம் கேட்கல, யாரும் கண்ணீரும் பார்க்கல. அடுத்த நாள் செய்தி மட்டும் வந்தது, நகரின் முக்கிய தலைவரை யாரோ கொலை செய்தனர். ரவீன் அங்கிருந்து போகவில்லை, அவன் நகரத்திலே இருந்தான். ஆனால் இப்போ பயமாக, யாருக்கு அவனை பார்த்தாலும் அல்ல, அவனை எதிர்த்து நின்றால் என்ன ஆகுமோன்னு. இந்த ரவீன் அப்போ யாருக்குன்னு தெரியாத பெயர். ஆனால் நகரத்தில் எல்லாருக்கும் தெரியாத பயம். அந்த நாளிலிருந்து அவன் நகரத்தில் ஒவ்வொரு பெரிய மனிதனும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாசலுக்கு 2 தடவை பூட்டு போட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா கொலைகள் தொடர்ந்து ஒரே மாதிரி இல்லை, ஒரே கையெழுத்து. காரணம் இல்லாதவங்க பாதுகாப்பா, அநியாயம் செய்தவங்க காணாமல் போகிறாங்க. போலீஸ் தேடினாங்க, சிஸ்டம் சிரிச்சது. ரவி மறைந்தான். ஒரு நாள் அவன் அம்மா இருந்து குடிசைக்கு தீ வைத்தாங்க. காரணம், உன் மகன் யாருன்னு தெரியும்னு மிரட்டல். அம்மா தப்பிச்சாங்க. ஆனால் அந்த இரவு சொன்ன வார்த்தை ரவீன் மனசில் குத்தி நின்றது. நீ நியாயம் செய்ய வந்தன்னு சொன்னான். ஆனால் இப்போ நீயும் அவர்களா மாதிரி தானே. அந்த வார்த்தை அவனுக்கு கோபம் தரல, அமைதி தந்தது. அந்த அமைதிதான் அவனுடைய ஆபத்தான நிலை. அடுத்த நாளிலிருந்து ரவீன் மாற்றம் ஆனான். இப்போ அவன் கொலை செய்யலை, வாழ விடலை. அநியாயம் செய்தவங்க தங்களோட சொந்த தவறுகளாக அழித்தாங்க. ஒரு தலைவர், அவன் ஊழல் வீடியோ வெளிவந்தது. தற்கொலை. ஒரு அதிகாரி பொய் வழக்கு மாட்டி ஜெயில். ஒரு தொழிலதிபர், அவன் ஏமாற்றிய தொழிலாளர்கள் அருண் நகரத்தின் இரவு. ரவீன் அந்த நாளில் இருந்து யாரையும் கொல்லலை, யாரையும் மிரட்டலை. ஆனால் கொலைகள் தொடர்ந்தது. அது அவன் வேலை இல்லை. முதல்ல ரவீன் எக்ஸ்போஸ் பண்ணிய அதே தொழிலதிபர். அவன் வீட்டில் உடம்புல ஒரு கீறலும் இல்லை. ஆனால் அவன் முகம், கண்கள் முழுக்க திறந்தது. வாய் சிரிப்பில் உறைந்தது. டாக்டர் ரிப்போர்ட்டில் ஒரே வரி, ஹார்ட் ஸ்பாட் டியூ டு எக்ஸ்ட்ரீம் ஃபியரா. என்ன தெரியல. அடுத்த நாள் ஒரு கார்ப்பரேட் போலீஸ் லாக்அப்பில் இருந்தார். சிசிடிவி கிளியராக ரெக்கார்ட் ஆகியிருந்தது. அந்த வீடியோவில் அவன் தனியாக தான் இருந்தான். ஆனால் அவன் யாரையோ பார்த்த மாதிரி பின்வாங்கினான்.
கத்தினான். நான் பல்லனா? நான் பண்ணலை, அது என் தவறு இல்லை. அப்புறம் இருட்டில் கார்னர்லேருந்து ஒரு நிழல் அவனுக்கு நெருங்கியது. சிசிடிவி ஸ்டாண்டிங். பாடி டெத்து. செத்துட்டான்டா அவன். ரவி நடுங்க ஆரம்பித்தான். அது நான் இல்லை. அந்த இரவு மீரா திரும்ப வந்தாள். மீரா? அவங்க முகம் வெளிரி போயிருந்தது. ரவின் அந்த நகரம் சபிக்கப்பட்டது. அவங்க சொன்ன கதை, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நகரத்தில் 5 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டாங்க. அனைவரும் உண்மை பேச முயன்றவங்க. அவர்களை கொன்றவங்க இப்போதான் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களை கொல்றது மனுஷன் இல்லை. அவன் காதுக்கு பக்கத்தில் மெல்ல ஒரு குரல், நீ ஆரம்பித்த வேலையை நாங்கள் முடிக்கிறோம். ரவின் திரும்ப பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் அவன் ரிஃப்ளெக்ஷன் இல்லை. அதுக்கு பதில் 50 முகங்கள், அனைத்தும் அவன் அப்பா முகம் மாதிரி. அந்த இரவு முழுக்க ரவின் தூங்கவே இல்லை. கண்ணை மூடினா 50 முகங்கள், கண்ணை திறந்தா அவன் அப்பா குரல். நீ நியாயம் தேடலை, நீ வாசலை திறந்துட்ட. அடுத்த நாள் காலை அருள் நகரம் முழுக்க ஒரே செய்தி. 50வது மரணம். அந்த பாடி நகரத்தோட பழைய கோயிலுக்குள்ள மத்தியில் கிடந்ததா? உடம்புல எந்த காயமும் இல்லை. ஆனால் மறுப்புல ஒரே குறி. ரவியின் கையெழுத்து மாதிரி இருந்த ஒரே சின்ன கோடு. அவன் கை நடுங்கிச்சு. நான் செய்யலை. ஆனால் ஏன் நான் அடையாளம்? ரவி அந்த கோயிலுக்கு போனான். அது மக்கள் விட்டுட்டு போன சிதிலமான இடம். உள்ளே போகிறது கதவு தானா பட்டுன்னு மூடிச்சு. இருட்டு, முழு அமைதி. அப்போ திரையிலிருந்து ஒரு குரல், கருணை இல்லாத நியாயம் வேண்டுமென்றே. தரையிலிருந்து நிழல்கள் எழுந்தது. ஒவ்வொரு நிழலும் ஒரு முகம் அணைந்தது. நியாயமாக இறந்தவர்கள். ஒரு நிழல் முன்னாடி வந்தது. அது ரவியின் அப்பா. நாங்கள் பழிவாங்க ஆவி இல்லை, நாங்கள் சாட்சி. அந்த நகரம் உண்மையை தாங்க முடியாது. அதனால் நீ எங்கள் உடல். ரவீன் கத்தினான். நான் கொலைகாரன் அழுக மாட்டேன். அப்பா முகம் சிரிச்சது. அது சிரிப்பு இல்லை, சாபம். நீ கொல்லப்பட்டாய். நீ கொல்ல மாட்டாய், நீ பார்க்க வைப்பாய். அந்த நொடியில் ரவின் கண்ணு மாறிச்சு. இப்போ அவன் மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு அநியாயத்தையும் அந்த நிமிஷத்திலே பார்க்க ஆரம்பித்தான். பார்த்தவுடன் அந்த மனிதன் அவனுடன் அந்த பாவத்தை உயிரோட அனுபவிக்க ஆரம்பித்தான். பயம், பித்தம், மரணம். ரவி கண்ணீரோட கீழே உட்கார்ந்தான். இதை நிறுத்த முடியுமா? இருட்டிலிருந்து பதில்,
நகரம் முழுக்க சுத்தமான பிறகுதான், அல்லது நீ இறந்தா. ரவீன் கோயிலிலிருந்து வெளியே வந்தபோது காலை ஆகி இருந்தது. ஆனால் அருள் நகரத்துக்கு காலை வரலை. சூரியன் உதிச்சும் நிழல்கள் மாறினாலும் ரவி வீட்டுக்கு வந்தான். அம்மா இல்லை. வாசலுக்கு முன்னாடி மண்ணில் ஒரே வரி எழுதப்பட்டிருந்தது. உண்மை கேட்க தயாரா? அந்த ஹேண்ட் ரைட்டிங் ரவீனுக்கு தெரிஞ்சது மீரா. அவன் ஓடினான் மீரா சொன்ன இடத்திற்கு. நகரத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற பழைய அண்டர் கிரவுண்டு டோனல். அங்கே உள்ள மெழுகுவத்திகள், 50 பேர் புகைப்படங்கள், நடுவில் பெரிய கண்ணாடி. மீரா நின்னாங்க. ஆனால் அவங்க ஷேடோ இல்லை. ரவீன் மெதுவாக கேட்டான், நீ யார்? மீரா சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு மனித சிரிப்பு இல்லை. நான் முதல்ல இருந்தவள். அவங்க சொன்ன கதை பல வருடங்களுக்கு முன்னாடி. மீரா ஒரு பத்திரிகையாளர். இந்த நகரத்தோட அனைத்து அநியாயத்தையும் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. 50 பேரும் அவர்களோட டீம். அவங்களை இந்த அண்டர் கிரவுண்ட் டனலில் உயிரோட புதைச்சாங்க. நாங்கள் செத்தோம். ஆனால் உண்மை செத்ததா? ரவி கத்தினான். அப்போ நீ ஆவியா? மீரா தலையாட்டினான். பாதி. மீதியா பாதி உன் அம்மா. ரவி மூச்சு நின்றது. என்ன சொல்கிற? அந்த கண்ணாடி தானா கிறுக்குன்னு மாறிச்சு. அதில் அவன் அம்மா முகம். ஆனால் கண்கள் கருப்பு. குரல் 2. நான் தான் கதவே திறந்தேன் மகனே. நீ பழிவாங்க நினைச்சா நான் சாபத்தை அழித்தேன். அம்மா தொடர்ந்தாங்க. ஒரு உடல் தேவைப்பட்டது. நீ சரியானவன். இப்போ நிறுத்தணும்னா? மீராவும் அம்மாவும் ஒரே நேரத்தில் சொன்னாங்க. நீ எங்களை தேர்ந்தெடுக்கணும். ரவீன் மௌனமாக நின்னான். அம்மா, நகரம் இரண்டுமே அவன் உலகம். ஆனால் அந்த கண்ணாடியில் அவன் இன்னொரு விஷயம் பார்த்தான். அவன் முகம் மனிதன் போல இல்லை, ஆவி போலவும் இல்லை. வாசல். அவன் மெதுவாக சொன்னான், நான் யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். மீரா சிரிப்பு மறைத்தது. அப்போ நீ என்ன ஆகப்போற? ரவீன் கண்ணாடியை தோடினான். நான் என் முடிவு. அந்த நொடியில் அண்டர் கிரவுண்ட் டனல் முழுக்க கத்தல். 50 ஆவிகளும் ஒரே நேரத்தில் ரவீனுக்குள்ள இழுக்கப்பட்டாங்க. அவன் உடம்பு 2 மாறியா மாறிச்சு. ஒரு பாகம் அம்மா நினைவுகள், இன்னொரு பாகம் 50 பேரோட மரண பயம். ரவீன் கத்தல். அவன் சிரிச்சான். மேலே அருள் நகரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு. அவங்க பண்ணிய ஒவ்வொரு தவறும் அவங்க குழந்தை வயசில் இருந்த இறுதி வரை திரும்ப ஓடிச்சு. யாரும் சாகலை. ஆனால் யாரும் மனிதனா மிஞ்சம் இல்லை. காலை வந்தப்போ சூரியன் உதிச்சுது. நகரம் அமைதி. மீரா காரணமாக போனாங்க. அம்மா காணாமல் போனாங்க. அந்த கோயில் முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. ரவியின் பேர் இல்லாத ஒரு சிலை. அதுக்கு கீழே எழுதப்பட்டிருந்தது, இவன் தேவன் இல்லை, இவன் அரக்கன் இல்லை, இவன் நினைவு. ஆண்டுகள் கழிச்சு ஒரு புதிய நியாயம் அருள் நகர நடக்க முயற்சி பண்ணப்போ ஒரு குழந்தை இருட்டை பார்த்து சொன்னது, அம்மா, அந்த மனிதன் என்னை பார்க்கிறான்.
அம்மா கேட்டால் யார்? குழந்தை பதில் நியாயம்.